திரு சேதுராமன், தவறுகள் பெருந்தவராக நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இப்போ. அப்போ அதை எதிர்க்க வேண்டிய தேவை இப்போ எதிர்க்கட்சிகளுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு தேர்தல் ஆணையம் இவ்வளவு குறுகிய காலத்தில் இதை ஏன் செய்யணுங்கிற அடிப்படை கேள்வியிலேருந்தே இந்த சந்தேகங்கள் வருது. அப்போ பாஜகவுக்கு சாதகமாக தான் இது நடக்குதுங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இந்த குற்றச்சாட்டுகளை நம்ம காலங்காலமா பாக்குறோம். ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் பாக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு பாஜக தரப்புல இருந்தே கடந்த முறை தேர்தல் கோவையில இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் திமுக நோக்கி அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஃபவுண்டேஷன்ல போய் என்ன இஷ்யூ அப்படிங்கறத பார்க்கணும். ஜனநாயகம் அப்படிங்கிற அடிப்படையில எதிர்கட்சிகள் இந்த மாதிரியாக ஒரு கேள்வி கேட்பதற்கு அவர்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது. இரண்டாவது, அது ஒரு ஆரோக்கியமான விஷயமும் தான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. முதல் விஷயம் சொன்னாங்க, கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் டிட்டர்மினேஷன் உங்களுடைய ரோல் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி. சிட்டிசன்ஷிப் டிட்டர்மைன் பண்றது அவங்க ரோல் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஓட்டு போடுவதற்கான தகுதி இருக்கிறதா, உங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டல் ரைட் இருக்காங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது இந்த இது. அதுல ஒரு நீங்க கொடுக்கிற கார்டே நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா எப்படின்னு கேக்குறாரு அவரு. இல்ல, வரேன் ஒன் பை ஒன் வரேன் நான். அதாவது ஒரு விஷயத்தை எடுத்து, இப்போ பீகார் அப்படின்னு சொன்னாக்க 13 கோடிக்கும் அதிகமான மக்கள் அங்க பாப்புலேஷன் இருக்கு. சரி, அங்கிருந்து பெருவாரியானவங்க எல்லாருமே மற்ற மாநிலங்களுக்கு வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் போறாங்க அப்படிங்கறது பார்க்கணும். இப்ப கவர்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த ரேஷன் ஒன் நேஷன் ஒன் ரேஷன்ங்கிற ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா வெளி மாநிலத்துக்கு போறவங்க அங்க குடும்பத்தோட போயிருக்காங்க அப்படின்னாக்க அவங்க போய் ரேஷன்ஸ் வாங்குறது கொள்றது அப்படின்னு பண்றாங்கன்னாக்க, அப்போ அவங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய இப்போ ஆதார் இதை வச்சு லிங்க் பண்ணி எல்லாத்தையும் லிங்க் பண்ணிடுறோம் அப்படின்னு வெரிஃபை பண்ணும்போது அவங்க இன்னொரு மாநிலத்துல இருக்காங்க அப்படிங்கும் போது இங்க எப்படி அவங்களுடைய ஓட்டிங் ரைட் அங்க கொடுக்க முடியும்ன்றது ஒரு கேள்வி. இன்னொன்னு, நிச்சயமா இறந்தவர்கள் பத்தி பேசணும், மற்ற விஷயங்கள் எல்லாமே பேசணும். இது போக ரேஷன் கார்டுன்னு ஒரு விஷயத்தை சொல்லும் போது கடந்த காலங்களே நம்ம பார்த்திருக்கோம், கிட்டத்தட்ட 10 கோடிக்கு அதிகமான ரேஷன் கார்டுகளை நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படிங்கறதையும் சொன்னாங்க அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த ரேஷன் கார்டுங்களை குறிப்பா நீங்க வெஸ்ட் பெங்கால் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. வெஸ்ட் பெங்கால்ல பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் இங்க இல்லீகலா வந்தவங்களுக்கு பல பேருக்கு இல்லீகல் ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரேஷன் கார்டை வச்சு அவங்க ஓட்டர் ஐடி வாங்கியிருக்காங்க, இது அப்புறம் ஆதார் வாங்கியிருக்காங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் பாஸ்போர்ட்டே வச்சிருந்தவங்க பங்களாதேஷ் பாஸ்போர்ட் பிளஸ் இந்தியன் பாஸ்போர்ட்டை வைத்திருந்தார்கள்ங்கிறத சொன்னதை இதுல ஏர்போர்ட்ல பிடிபட்டாங்கிற வரைக்கும் பார்த்திருக்கோம். அப்போ நான் என்ன கேட்கிறேன், சிட்டிசன்ஷிப்புக்கு எதுதான் டாக்குமெண்ட்? இப்ப நான் அவன் பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டு அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமே. ஆக இதுல பண்றாங்க அப்படின்னா அடுத்தது எவ்வளவு பேருக்கு அப்படி எல்லாருமே எவ்வளவு பேர் அப்படி பார்டர் கிராஸ் பண்ணி வங்கதேசத்துக்கு வந்த மாதிரி இப்ப இல்ல, நம்ம நாட்டுக்குள்ளேயே அதாவது ஹோம் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதுவும் பாஜக பீரியட்னு இல்ல, காங்கிரஸ் பீரியட்லயும் சரி பல நேரங்களை இது விவாதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை கோடி பேர் அவங்க வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இந்த மாநிலத்துக்கு இந்த மாநிலங்கள் இந்த நாட்டுக்குள்ளேயே ஊடுருவி அக்ராஸ் த கண்ட்ரி இருக்காங்க அப்படிங்கறதான ஒரு மிக ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனா இவங்க இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நிராகரிக்கிறீங்க. ஒரே அட்டை தான், ஒரே ஆதாரம் தானே, ஒரே அடையாள அட்டை தானே, அது ஏன் 2 விதமான பார்வை இருக்குங்கிறது தான் கேள்வி வைக்கிறாங்க. இல்ல அதான் சொல்றேனே, இதுல பார்வை எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா அவங்களுக்கு சந்தேகமா இருக்கும் பட்சத்துல எந்தெந்த ஏரியாக்கு ஏத்த மாதிரி அவங்க கேட்கறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் இங்கேதான் படித்திருக்கிறேன் அப்படிங்கறதுல தேர்தல் ஆணையம் எஸ்டாப்லிஷ் பண்ண முடியும் 11 அடையாள அட்டை ஆதாரம் ஏத்துக்கிறதுங்கிறத விட அந்த ஆதார் வாங்கறதுக்கு நான் என்ன டாக்குமெண்ட்ஸா கொடுத்திருக்கேன், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸா கொடுத்திருக்கேங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதை வச்சு கூட நிறைய கேள்விகள் எழலாம்ங்கிறது தான் பாயிண்ட். இல்ல சார், படிப்பறிவு குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மக்களை அங்கிருந்து டெலீட் பண்ற ஒரு வேலை. ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றம் கேட்குது, அதான் அவர் சுட்டி காட்டுறாரு. டெலிஷனா எக்ஸ்க்ளூஷனா இன்க்ளூஷனா, அது எது முக்கியம்னு கேட்குறாங்க. நீங்க மாஸ் எக்ஸ்க்ளூஷன் இல்ல, ரொம்ப கரெக்டான கேள்வி. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்ததுன்னா, படிப்பறிவு இல்லாத அப்படின்னு சொல்றோம். உண்மையிலே சொல்லணும்னா அவங்கதான் அதிகப்படியாக போய் வாக்கை செலுத்தக்கூடியவர்கள்.
சரி. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதுங்கிறது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு சரியான விஷயம் தான். ஆனால் என்னுடைய முக்கியமான பார்வையில என்னன்னாக்க, இன்னைக்கு அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, ஆனா ஆதார் போய் வாங்கணும்னா ஆதாரோடைய சென்டர்ல போனாக்க அங்க அத்தனைக்குமான என்னென்ன அவங்களுக்கான ஹெல்ப் பண்றதுக்கு விஷயங்கள் இருக்கோ அது இருக்கு. அதே மாதிரி சேவை மையங்கள்னு வச்சிருக்காங்க. இதை இன்னும் இது வந்து போதுமான கால அவகாசம் இருக்கான்னு கேக்குறாங்க சேதுராமன். ஒரு மாசத்துக்குள்ள இதை பண்ணுங்கன்னா அமெரிக்கால இருக்கிற பையனே வந்து பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க இங்க படிக்காம வேலைக்காக கெஸ்ட் ஒர்க்கர்ஸா வெவ்வேறு மாநிலங்களுக்கு போயிருக்கிறாங்க, அல்லது அங்கேயே இருக்கிறவங்க எப்படி செய்வாங்க? எப்படி செய்ய முடியும்? அந்தந்த எல்லா ஊர்லயுமே எல்லா இதுவுமே இருக்கு. நான் முக்கியமாக திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம், இதுல கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குமானா நீங்க எவ்வளவு பெர்ஃபெக்டான சிஸ்டம்னு நீங்க சொன்னா கூட அங்கேயும் 65 லட்சம் பேரையா நீங்க சஸ்பெக்ட் பண்ணுவீங்க? நீங்க சொல்ற மேற்கு வங்கம் இவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா 32 லட்சம் பேருக்கு கணக்கு இல்லைன்றாங்களே. எவ்வளவு பேர்ல எவ்வளவு பெர்சன்டேஜ்ங்கற கேள்வி இருக்கு. இல்ல 32 லட்சம் பேருக்கு இல்ல 32 லட்சம் பேரை காணவில்லை அல்லது மைக்ரேட் ஆயிட்டாங்கன்றாங்க. அவ்வளவு பேரா வந்து பக்கத்து நாடுகள்ல இருந்து உள்ள வந்துட முடியும்? அப்ப அவ்வளவு தூரத்துக்கு நம்ம செக்யூரிட்டி இருக்கு. உள்ள வருது வேற இல்ல. நான் திரும்பவும் சொல்றது நம்ம எல்லாமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி. சரி, புலம்பெயர் தொழிலாளர்களையும் நீங்க வந்து சட்டத்திற்கு புறம்பாக இந்த நாட்டிற்குள் வந்து குடியேறியவர்களையும் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோங்கிறது தான் என்னுடைய. எவ்வளவுதான் எதுக்காக திரு பாலச்சந்திரன் குறுக்கிட வருவாங்க, நான் கேட்டு கூட வரேன் உங்கள்கிட்ட. திரு பாலச்சந்திரன் ஒரு நிமிஷம். திரு ரமேஷ் என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர், அவற்றை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இத்தனை விவரம் சொன்ன இந்த தேர்தல் ஆணையம் எத்தனை ஃபாரின் சிட்டிசன்ஸ் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதையும் சொல்லணும்ல. அடுத்து வந்து 36 லட்சம் ஓட்டர்ஸ், 4.59% ஆஃப் தி டோட்டல் எஸ்டிமேட்டட் ஓட்டர்ஸ், அவங்க வந்து தே ஆர் டிலீட்டட். எதனால? தே ஆர் கிளைம்டு டு பி நான் ட்ரேசபிள். இப்ப பல தேர்தல்களில் வந்து தமிழ்நாடு உட்பட பல தேர்தல்களில் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் இரண்டாவது வேட்பாளருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 1-2% இருக்கும். நீங்க 4.59% டிலீட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப சந்தேகம் வருது இல்ல, அன்ட்ரேசபிள். என்னதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? அந்த ஒரு மாசத்துக்குள்ள அவங்களால வந்து இங்க வந்து நான் தான் ட்ரேசபிள் தான் சொல்ல முடியுமா? நாங்க என்ன பண்ணுவோம்னா சுத்தி உள்ளவங்களை எல்லாம் விசாரிப்போம். இந்த ஊர்ல இருந்து ஒரு வந்தா அவங்க சொந்தக்காரங்களை மட்டும் விசாரிக்க மாட்டோம், சுத்தி உள்ளவங்களை எல்லாம் விசாரிப்போம். விசாரிச்சு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது எதுவுமே பண்றதுக்கு இப்ப வழி இல்லையே. எல்லாம் ஆன்லைன் தான். இதுல வந்து அந்தந்த ஊர்ல என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி மக்களுக்கு வசதி செய்து தரக்கூடியதுதான் ஒரு அரசுடைய கடமை. அவங்களுக்கு செய்ய முடியாத காரியத்தை செய்யின் கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி 76 லட்சம் 32 லட்சம் சொல்லி டிலீட் பண்றது வந்து அரசுடைய கடமை இல்லை. அது கொடுங்கோன்மை. சூர்யா, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்ங்கிறது வந்து can easily be fabricated also if it is a environment is controlled அப்படிங்கறது வந்து எவ்வளவு ஃபேப்ரிகேட் பண்ண முடியும் சொல்லுங்க சார். இவ்வளவு பிடிச்சவன இன்னொரு பக்கம் என்ன சொல்றீங்க, கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்க இவங்களுடைய சிட்டிசன்ஷிப் டிட்டர்மினேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது வந்து எலெக்ஷன் கமிஷனோட ரோல் கிடையாதுன்னு கோர்ட் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இப்போ வந்து இந்த நம்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கும்போது எதுக்கு அந்த வேலையை டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க வந்து வேலிட் ஓட்டர் இல்ல அவ்வளவுதான் சொல்றாங்கன்னு பாக்க. வேலிட் ஓட்டர்னா யாரு? அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. இன்னொன்னு வந்து ஆதார் கார்டை அபிஷியலாவே வெளிநாட்டுல இருந்து வரவங்களும் வாங்க முடியும். அதுக்காக அவங்க வந்து இந்த நாட்டுடைய சிட்டிசன் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அது வந்து ரொம்ப தெளிவா நம்ம எல்லாருக்கும் புரிந்த ஒரு விஷயம். நம்ம அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். என்னுடைய சொல்ற எல்லாம் சரிதான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தேர்தல் ஆணையம் வந்து இந்த ஃபாரின் நேஷனல்ஸ் எல்லாம் ஓட்டு போட விடாம தடுக்கணும், அது நல்லதுதான். ஃபாரின் நேஷனல் இங்க வந்து ஓட்டு போடுறத யாருமே அனுமதிக்க மாட்டோம். நீங்களும் அனுமதிக்க மாட்டீங்க, நானும் அனுமதிக்க மாட்டேன். அது என்னுடைய நோக்கம் சொன்னாங்கல்ல. நான் ஒரே ஒண்ணுதான் கேட்கிறேன். எத்தனை ஃபாரின் நேஷனல், எத்தனை ஃபாரின் சிட்டிசன்ஸை இவங்க டிடெக்ட் பண்ணிருக்காங்க, அந்த விவரத்தை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்படிதான் முதல்ல இருந்தே கேட்கிறேன். அவ்வளவுதான். சிறுபான்மையினருக்கான வாக்களிக்கும் உரிமையும் ஃபாரின் நேஷன்ஸோட உரிமை நீங்க ஒண்ணா எப்படி சொல்றீங்க சேதுராமன்? எந்த கட்சி இப்ப வந்து வெளிநாட்டினருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க, சிறுபான்மை மக்களுக்கு வாக்களிக்கணும்னு கேக்குறது வேற. அதே எப்படி நீங்க வெஸ்ட் பெங்கால்ல சட்டத்துக்கு புறம்பாக வெளிநாட்டுல இருந்து குடியேறியவர்களை நாங்க வந்து இங்க இருந்து அனுப்புவோம்னு வந்து பேசுறாங்க. வீரவசனம் பேசுறாங்க. அதை பண்ணாங்களாங்கிறது அடுத்த கேள்வி. ஆனா பாஜக இருந்து பேசினப்போ அவங்களை எப்படி நீங்க அனுப்புறீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு மமதா அவர்கள் பேசினாங்க. அதை நம்ம வெளியில வந்து பொது வெளியில பேசினாங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும் போது இங்கதான் கேள்வி எழுது. அப்போ அரசோ இந்த குறிப்பிட்ட கட்சிகளோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு.
அவங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு எதுக்காக இருக்காங்கன்னாக்க பை நேச்சுரலி இத வந்து ஒரு அரசியல் நோக்கோடு அணுகி அதன் மூலமாக வாக்கு அறுவடையை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.